வணக்கம். நான் ஜனார்த்தனன். நம்ம வாழ்க்கையில நாங்க அன்றாடம் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள நாங்க சந்திச்சுட்ருப்போம். அது கடந்த காலத்திலயும் சந்திச்சிருப்போம். நிகழ்காலத்திலயும் நாங்க அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருப்போம். இத நான் 2 விதமா பார்க்குறேன். ஒண்ணு நிரந்தரமான பிரச்சனைகள். இன்னொன்னு தற்காலிகமானது. நிரந்தரம்னு எடுத்துக்கொண்டா, நம்மளோட தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அது ஆளாளுக்கு வேறுபடுது. உதாரணத்துக்கு, நாங்க ரொம்ப உயரமா இருக்கிறத பத்தியோ, இல்ல ரொம்ப உயரம் குறைவா இருக்கிறத பத்தியோ, நாங்க கேலிக்கும் கிண்டலுக்கு ஆளாகப்படுவோமோ, ஆளாகப்பட்டிருந்திருப்போம். அத நெனச்சு அது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா பார்த்துட்டு இருப்போம். இன்னொன்னு தற்காலிகமானது. அது சீக்கிரமே தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒரு குறைவான நேரத்துல போற விஷயங்களா இருக்கலாம். நம்ம யார் மூலமா காயப்பட்டிருப்போம். நம்மள யாராவது திட்டியிருந்திருப்பாங்க. அதோட பட்டியல் ரொம்பவும் நீண்டு கொண்டே போகும். இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான பேர் என்னது? அதை எப்படி கையாள்றது? அதத்தான் நான் ஆமர் ஃபார்ட்டே அப்படின்னு சொல்றேன். ஆமர் ஃபார்ட்டேன்றது ஒரு ஒரு லத்தீன் ஃப்ரேஸ் அது. 1885ல த தஸ்போக்கன் சராதுஸ்ட்ரான்னு சொல்லி ஒரு புத்தகம் ஜெர்மனியில வெளியாச்சு. அது ஃப்ரீட்ரிச் நீட்ஷ் அப்படின்றவர், அதை தமிழ்ல நாங்கள் நீட்சேன்னு சொல்லுவோம். அவர் அதில் ஆமர் ஃபார்ட்டேன்றதை சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட விதியை நீங்கள் விரும்புவது, த லவ் ஆஃப் ஃபேட். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டாலும், அதை அந்த விதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை விரும்பி ஏற்றுக்கொள்றதுன்றது தான் அர்த்தம். அது எப்படி நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை யதார்த்தத்துக்கு ஒரு முரணான விஷயமா தானே இருக்குது. அதை நம்ம எதிர்த்து இல்லையா நம்ம செயல்படணும். அப்படித்தான் நம்ம எல்லாருமே நம்ம யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது, நாங்கள் அந்த இடத்துல முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்றது, அந்த அக்செப்டன்ஸுங்கிறது 2ஆம் பட்சமோ 3ஆம் பட்சம் தான். முதலாவது நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எதனால் இப்படி அப்படின்றது எங்களுக்கு நாங்களே அதை நாங்கள் சொல்லிப்போம். இல்லை எங்களை நாங்களே நாங்கள் தான் இதுக்கான காரணம் அப்படின்றத நாங்கள் நினச்சிப்போம். இல்லை இதுக்கான காரணம் மற்றவங்களாகவும் இருக்கலாம், இல்லை வேறொரு சூழலாகவும் இருக்கலாம். இதனால தான் இப்படி ஆச்சு, இப்படியான காரணங்களால தான் நான் இப்படி தோற்று போயிட்டேன், இப்படியான காரணங்களால தான் எனக்கு இது சரி வராமல் போயிடுச்சு அப்படின்ற ஏதாவது ஒரு முடிவுக்கு நாங்கள் அந்த பிரச்சனையை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம். அது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ரியாக்ட் பண்ணி அது நம்ம கம்ப்ளைண்ட்டாக மாற்றுவோம். அந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு கேன்சர் மாதிரி அதை நம்மளை அரிச்சிட்டே இருக்கும். அது எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதோட வீரியம் ரொம்ப அதிகப்படுது. அது நம்மளை ரொம்பவும் ஒரு மோசமாக உணர வைக்குது. ஒரு கிரீக் ஃபிலாசபர் மார்க்கஸ் அரேலியஸ் சொல்கிறாரு, ஒரு நெருப்பில் நாங்கள் எதை தூக்கி போடுறோமோ, ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பில் நாங்கள் எதை தூக்கி போடுறோமோ, அது ஒரு எரியூட்டியாக மாறுது அந்த நெருப்புக்கு. நாங்கள் ஒரு ஃபயரில் நாங்கள் எதை தூக்கி போடுறோமோ அதுக்கு ஒரு ஃபியூலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஒரு நல்ல ஒரு உருவகம் தான் இந்த வாசகம். அப்போ நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கான பெருசாக எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது ஆகுது. அதை அப்படி பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணும் போது அதிலேருந்து நாங்கள் மீள்றதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே அமையுது. அப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இந்த அக்செப்டன்ஸை நாங்கள் எப்படி அதை கொண்டு வர்றது? முதலாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த அக்செப்டன்ஸுங்கிறதே நான் ஒரு 2 விஷயமா நான் பார்க்குறேன். இந்த ஆமர் ஃபார்ட்டிங்கிறது ஒரு அக்செப்டன்ஸாக இருந்ததுக்கு என்ன, இன்னொன்றும் அதே மாதிரி ஒன்று இருக்கு, எட்டர்னல் ரிட்டர்ன்னு சொல்லி. அதே ஃப்ரெட்ரிச் நீட்ஷேன்னு சொல்கிறாருன்னா, எட்டர்னல் ரிட்டர்ன் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தனியாக இருக்கும் போது, அவர் இப்படி தான் அதை விளக்குறாரு. நம்ம தனியாக இருக்கும் போதோ, இல்லை தனிமையை உணரும் போதோ,
ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டீமன் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம அனுபவிக்கிற இந்த சுகமும் துக்கமும், இந்த வாழ்க்கை, இந்த பசி, தூக்கம், இன்பம் எல்லாமே வந்து எப்பவுமே தொடர்ந்து அது நீடிச்சு கொண்டே இருக்க போகுது. அதில் நாங்கள் திரும்ப திரும்ப உளர போகிறோம். அது ஒரு லூப் மாதிரி ஆக போகுது அப்படிங்கிறத அதை சொல்லிட்டா அதை நாங்கள் எப்படி பார்ப்போம்? நீ எப்பெல்லாம் வந்து நீ வந்து இன்பத்தை அடையிறையோ அதுக்கு பக்கத்திலேயே துக்கம்னு ஒன்று எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. இதுலேருந்து உனக்கு மீட்சி என்றது உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அந்த டீமன் சொல்லிட்டா அதை நாங்கள் வந்து அதை அப்படியே ஏற்றுக்க ஆரம்பிப்போம். அப்போ இங்கே வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை நாங்கள் விரும்பி அதில் கடந்து போகிறதும், இன்னொன்று அந்த பிரச்சனை, அந்த எட்டர்னல் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இப்படித்தான், நாங்கள் வந்து இப்படியே இதே சுழற்சிக்குள்ளே நாங்கள் வந்து இந்த லூப்பில் நாங்கள் மாட்டிக்கொள்ள போகிறோம். அதனால் நாங்கள் நம்மளோட வாழ்க்கையும் இப்படியே தான் இருக்க போகுதுன்றதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதிலே கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டு கஷ்டப்படுறதுங்கிறது ஒரு விதம். ஆனால் இந்த எட்டர்னல் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் இப்படி தான் இருக்க போகுது, நம்மளோட வாழ்க்கைங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கிடைக்கிற ஒரு ரீசெட் பட்டன். அதை நாங்கள் திரும்ப புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் அந்த எட்டர்னல் ரிட்டர்னுங்கிறது சொல்லுது. அதுக்கான ஏன்றத அந்த காரணத்தை நான் பின்னாடி சொல்ல வரேன். இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்கொள்றதுங்கிறது நமக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கு இல்லையா? அதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தோமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட பல்பை கண்டுபிடிக்கிறதுக்காக பல ஆராய்ச்சி செஞ்சு அவரோட ஒரு பல குறிப்புகள், பல கண்டுபிடிப்புகள், அதுக்காக வந்து அவர் செஞ்சு வச்ச பிளான்ஸ், அவரோட ஜேர்னல்ஸ் எல்லாமே அவரோட ஃபேக்ட்ரியில் இருந்துருக்குது. ஒரு நாள் அந்த ஃபேக்ட்ரி வந்து பற்றி எரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல அவர் அந்த நமக்குரிய ஒரு விஷயம், நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குன விஷயம் இந்த இடத்துல பற்றி எரியும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அவர் உடனே வந்து அவரோட மகன் அவனோட பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, உன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே கூட்டிகிட்டு வா, இப்படி எரிகிறத நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பதிலை அந்த இடத்துல யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் ஏன் சொன்னாருன்றது ஒரு விதத்தில் நம்ம இன்னும் அதிகமாக யோசிச்சா புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அங்கே ஃபிசிக்கலாக இருக்கிறது எல்லாமே அவருக்குள்ள வந்து அவங்க அறிவாக இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாருன்னா, இதே மாதிரியான இழப்பு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. என்னை வந்து இது வந்து என்னை போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்னோட விஷயங்களில் வந்து போர் அடிக்காமல் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஹெல்ப் பண்ணுது, உதவி செய்யுது. அதனால நான் இதையும் கடந்து போயிட்டு இதுக்கு அடுத்து இதுக்கு என்ன தீர்வுன்றதை நான் காண்றதுக்காக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான ஒர்க்கை பண்ண ஆரம்பித்து 6 மாதத்துக்குள்ளே திரும்பவும் அதை சரி பண்ணதா வந்து அந்த விஷயம் சொல்லுது. அவர் வந்து எப்போவுமே தனக்குள்ள ரிப்பீட் பண்ண ஒரு கவிதையை வந்து அடிக்கடி அவர் குறிப்பிட்டே இருப்பார், ரூடி கிப்ளிங்னு சொல்லி. அந்த ரூடி கிப்ளிங்கிற கவிஞர் வந்து இஃப்ங்கிற ஒரு கவிதை மூலமாக சொல்கிறாரு, நாம் என்னைக்காவது வந்து நம்மளோட வெற்றியையும் அழிவையும் சந்திக்கும் போது வந்து அந்த 2 பேரையும் அவங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு 2 மோசடிக்காரர்களையும் எப்போவுமே ஒரே மாதிரி சரிசமமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த 2 மோசடிக்காரர்களையும் ஒரே மாதிரி வச்சு ஒரே பார்வையில் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட எடிசனும் அதே தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார். அவர் அந்த வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எப்போவுமே அதை வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு தான் அங்கே பார்த்துட்டு இருக்கார். இப்போ நமக்கு அந்த பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள், நாங்கள் இதுவரைக்கும் சந்தித்த எல்லாத்தையும் வந்து இப்போ நமக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையோட சீர்தூக்கி பார்க்க சொல்கிறாரு.
இது வரைக்கும் நடந்ததை விட இது ரொம்ப பெருசா இருக்கா, சிறுசா இருக்கா? அப்ப அதுலயே நான் வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள்ல இருந்து என்னால மீண்டு வர முடிஞ்சிருந்தால், என்னால மீண்டு வர முடியும். இது எந்த அளவு தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்திட போகுது அப்படிங்கிறத வந்து நீங்களே சீர்தூக்கி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே மாதிரி நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நாங்க வந்து ஒரே விதமான பார்வையில பார்க்கும் போது தான் அது ரொம்ப நமக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண நமக்கு தோணுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒன்று பாரதூரமா நம்மளை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா வந்து அதை வேற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திட்டாங்க, இல்லை அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அவரை பற்றி நாங்கள் ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கை வந்து ஒரு இடத்துல உடையுது. அப்போ அப்படி அங்கே உடையும் போது, நாங்கள் ஏமாற்றப்படும் போது, ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் இழக்கும் போது, அந்த நேரத்தில் நாங்கள் வந்து உடனே வந்து நம்மளை இவங்க ஏமாத்திட்டாங்க, நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நாங்கள் பெருசாக பார்ப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக அதை இன்னொரு டைமென்ஷன்ல இருந்து பார்த்தா, சரி நாங்கள் வந்து இவரை நான் புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைஞ்சுது, இல்லை இப்படி ஒரு விஷயம் வந்து இனிமே ஃப்யூச்சரில் ஒரு எதிர்காலத்தில் நம்ம எப்படியுமே நடக்கத்தான் போகுது, அது இப்போவே நடந்துருச்சு ஒருத்தர் மூலமாகவோ இல்லாட்டி ஒரு சம்பவத்தின் மூலமாகவோ இது நடந்துருச்சு அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து அதை வந்து நாங்கள் அதை சந்தோஷமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அதை நாங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படியான எண்ணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம சந்தோஷமாக நகர்ந்து போகிறதுக்கு அது வந்து உதவி செய்ய போகுது. அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளும் என்ற அந்த கலை, ஆர்ட் ஆஃப் அக்செப்டன்ஸுங்கிறது வந்து இதோட தாற்பயம் நமக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும், நம்ம எந்த விதமான சூழல்ல நம்ம சிக்கி தவிச்சு கொண்டிருந்தாலும் வந்து அதில் நாங்கள் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல நம்ம இன்னொரு கேள்வி கூட நமக்கு தோணும். அப்போ நாங்கள் ஒரு ஃப்யூச்சர் பிளான் பண்ணி வச்சுருந்தா, நம்ம வந்து எதிர்காலத்தில் நான் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி வைக்கும் போது அதுக்கு எதிர்மாறாக நடந்தால் அதை எப்படி நாங்கள் பார்க்குறது, அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? ஆமாம், நீங்கள் வந்து உங்களோட முயற்சியை நீங்கள் செஞ்சிட்டீங்க, உங்களால் செய்யக்கூடியதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களோட கண்ட்ரோலை மீறி ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடக்கும் போது அதுக்கு நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. அதை அடுத்த கட்டத்துக்கான ஒரு அனுபவமாக அந்த அனுபவத்திலேருந்து நீங்கள் உங்களால் நீங்கள் உள்வாங்கி கொண்ட ஒரு அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப இன்னொரு முயற்சி பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்துல முயற்சிக்கணுமே தவிர்த்து நான் பிளான் பண்ணது எல்லாமே சரி வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களால் மட்டும்தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்படுறது வந்து நம்மளோட நேரத்தை விரயப்படுத்துது. இப்போ நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட என்ன மிச்சம் இருக்குது, இந்த மிச்சம் இருக்கிற சக்தியை வச்சு எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது உயரம் குறைவாக இருக்கிறதை பற்றி நம்ம கவலைப்படாமல் அது உங்களில் வந்து எப்போவுமே அது டீஃபால்ட்டாக உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே அது தினம் நீங்கள் அதே மாதிரியான உயரத்தில் இல்லாட்டி உயரம் கூடியோ தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளாமே. அந்த தாழ்வு மனப்பான்மையை பற்றி நான் பேசுகிறேன். அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்மகிட்ட மிச்சம் இருக்கிற இந்த எனர்ஜி, இந்த பவர், இந்த திறமைகள், இந்த மனசு, இந்த வாழ்க்கை, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் அடுத்த யோசிச்சு நாங்கள் செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஆமர் 14ன்ற இந்த வாசகத்தை வந்து நாங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதற்கேற்ற பலன் வந்து நமக்கு எப்போவுமே அந்த இடத்துல கிடைக்க தான் போகுது. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான கஷ்டம் வந்தாலும் அந்த பிரச்சனையை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிற போது அது ஒரு விதமான ஒரு சகிப்புத்தன்மைன்னு கூட சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் போது வந்து நாங்கள் அதை கடந்து போகிறதுக்கான ஒரு பக்குவ நிலையை வந்து நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் அடைஞ்சிருவோம்.
அப்படி இருக்கும்போது எதுவுமே எங்களை பாதிக்காத விதத்தில் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ இந்த 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 பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மற்ற வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து இந்த உங்களோட ஆதரவு மென்மேலும் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்ச தூரத்துக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.